ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வேறுபாடுகள் ஏற்படுத்தும். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் பிறந்தாலுமே ஒருத்தருடைய மனிதனுடைய ரேகை மட்டும் இப்போது மாறுபடும். இப்போ நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா 13 வயதுலேருந்து ஒரு மனிதனுடைய ரேகை பலன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அந்த ரேகை கிடைச்சுன்னா அந்த 13 வயதுலேருந்து அவங்களோட ஆயுள் எந்த வயது வரைக்கும் இருக்கு. முன் பிறப்பினுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த மனுஷ பிறப்பு எடுக்கிறாங்க. அந்த கர்ம வினையுடைய பாவ சாபங்கள் இந்த பிறப்பில் ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னு அவங்க தேடணும். ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில தான் இருக்கோம். இந்த ஊர்ல நாடி ஜோதிடம் ரொம்பவே பிரபலம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம நாடி ஜோதிடத்தை நோக்கி நம்ம போக போறோம். ஸோ நாடி ஜோதிடம் அப்படின்னா என்ன, அதை பத்தின நிறைய விஷயங்கள் வாங்க தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருஜி ரமேஷ் அவர்களுடைய அகஸ்திய மகாசிவ துல்லிய நாடி ஜோதிட நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க அவங்க கிட்டவே நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பல வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நாடி ஜோதிடத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பல வகையான ஜோதிடத்திலே நாடி ஜோதிடம் ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருஜி ரமேஷ் அவர்களுடைய ஸ்ரீ அகஸ்திய மகாசிவ துல்லிய நாடி ஜோதிட நிலையத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த நிலையத்துல இருக்கிறவங்க கிட்டே நம்ம நாடி ஜோதிடத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆதன் ஆன்மீக சேனலுக்கு எங்களுடைய வணக்கங்கள். சொல்லுங்க மேடம். சார், இங்க நவகிரக கோயில்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பா வைத்தீஸ்வரன் கோவில் ஏன் நாடி ஜோதிடத்துக்கு ரொம்ப சிறப்பம்சமா பார்க்கப்படுது சார்? பொதுவாக நவகிரகங்கள்ல இந்த செவ்வாயினுடைய ஸ்தலம், செவ்வாய் என்பது அங்காரகன் சொல்லக்கூடிய இந்த ஸ்தலம். அது இந்த ஸ்தலத்தில் அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த பகவானுக்கு தொழுநோய் ஏற்படும் பொழுது சிவன் பார்வதி ஔஷதம், அதாவது மருந்து கொடுத்து அதை சரி செய்தனால் அந்த ஆலயத்தின் பெயரே வைத்தியநாத சுவாமி. அதனால இது புகழ்பெற்ற ஒரு வைத்தீஸ்வரன் கோயில் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அது. சார், நாடி ஜோதிடத்திலே பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க எதை பின்பற்றுறீங்க சார்? பொதுவாக நாங்கள் சப்த ரிஷிகள், அதாவது இந்த ஓலைச்சுவடிகள் நாடி ஜோதிடம் எழுதி வச்சிருக்காங்க. முக்கியமாக நாங்கள் அகஸ்திய ரிஷியை எழுதி வைத்த ஓலைச்சுவடியை நாங்கள் பின்பற்றி வரோம். பொதுவான ஜோதிடத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? பொதுவாக நாடி ஜோதிடம், ஜோதிடம் இரண்டுக்குமே நிறைய வேறுபாடுகள் நிறைய உண்டு. பொதுவாக ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தான் பிறந்த நேரம், காலம், இடம் அதை வைத்து அவருடைய அது ஜாதகம் கணித்து, அதாவது 12 ராசிகளில் எந்த ராசி, என்ன நட்சத்திரம், என்ன அவர் பிறந்த நேரத்தை கணக்கு வைத்து என்ன லக்னத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அவங்களுடைய தனிப்பட்ட திறமை கற்றுக்கிட்ட வித்தையை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஜோதிடம் ஜோதிடத்தை குறிக்கிறது. ஆனால் நாடி ஜோதிடம் அப்படின்பது அது கிடையாது. நாடி ஜோதிடம் என்பது அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது என்னன்னா மகரிஷிகள் எழுதி வைத்த ஓலைச்சுவடியை படிக்கிறது. அது விவரங்கள் படித்து சொல்வதுதான் எங்களுடைய வேலை. அது அதற்கு என்னன்னா முதல்ல அந்த நாடி ஜோதிடம் பார்க்கணும்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வேறுபாடுகள் ஏற்படுத்தும். அந்த வேறுபாடுகள் அப்படிங்கும் பொழுது ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் பிறந்தாலுமே ஒருத்தருடைய மனிதனுடைய ரேகை மட்டும் இப்போது மாறுபடும். அந்த ரேகை மாறக்கூடிய தருவாயில் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ரேகையின் ஆதாரம் வைத்து அவர் பிறந்த அந்த ஓலைச்சுவடி எடுத்து பிறப்பு முதல் அவருடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மை தீமையை அது மிக துல்லியமா அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப கைரேகை இல்லாதவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா சார்? பொதுவாக இது கைரேகை வைத்துதான் முழுமையா தேடி கண்டுபிடிக்க முடியும். அந்த கைரேகை இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து கணக்கிடலாம். அது கொஞ்சம் எங்களுக்கு சிரமம். அது அந்த சுவடி கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமாக, ஆனால் தேடி கண்டுபிடிக்கலாம். இப்ப சித்தர்கள் எழுதின ஓலைச்சுவடிகள் மூலமா தான் நம்ம நாடி ஜோதிடத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே பொருந்துமா சார்? தமிழர்களுக்கு மட்டும்தானா, இது எல்லாத்துக்குமே பொருந்துமா? எல்லாத்துக்குமே எழுதி வச்சிருப்பாங்க? இல்லை, இது அப்படின்னு எழுதல. அது பொதுவாக மனிதன் பிறந்த, அதாவது மனுஷ பிறப்பு அத்தனை பேருக்குமே இந்த நாடி ஜோதிடம் பொருந்தும். இது தமிழர்கள் மட்டுமல்லாது அந்நிய நாடு, அந்நிய மொழி, அந்நிய இனத்தவரை சார்ந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு.
ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஓ. ஏன்னா ஒரு மனிதன் இந்த பிறப்பில் தனக்கு இந்த ஓலைச்சுவடி கிடைக்குமா, ம். பார்க்கறதுக்கான அந்த பிராப்தம் இருக்கா, யோகம் இருக்கா, ம். அதுக்கு 2 விஷயம் முதல்ல வேணும். முதல்ல வந்து திருவருள், குருவருள்னு சொல்லுவாங்க. ம். திருவருள்னா வந்து பகவானுடைய அனுகிரகம். அது மட்டும் இல்லாமல் இந்த குருவினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆசீர்வாதமும் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த பிறப்பில் அது சாத்தியமாகும். ஓகே. இப்ப நாடி ஜோதிடத்துல என்ன மாரி விஷயங்கள்லாம் துல்லியமா கண்டுபிடிக்க முடியுமா சார்? இப்ப வந்து நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல வந்து சில குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் தான் நம்மளால வந்து சொல்ல முடியுமா சார்? இல்லை, வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய, அதாவது எந்தெந்த வயதில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் ஒன்று உண்டு. ம். பொதுவாக வந்து ஒரு 13 வயது காலகட்டத்திலே இந்த ஓலைச்சுவடியை நம்ம தேடி இருக்கலாம். ஏன்னா 13 வயதுலேருந்து ஒரு மனிதனுடைய வந்து ரேகை பலன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். ம். அந்த ரேகை கிடைச்சுன்னா அந்த 13 வயதுலேருந்து அவங்களோட ஆயுள் எந்த வயது வரைக்கும் இருக்கு. ம். இதில் வந்து இடைப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மை தீமை இதில் வந்து என்னன்னா வந்து ஒரு 12 அத்தியாயங்களா இதை வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப எல்லா ஜோதிடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். இப்ப இதுவே வந்து நாடி ஜோதிடத்துல வந்து பரிகாரம் இருக்குதா சார்? இப்போ எழுதி வச்சிருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ம். ஏன்னா வந்து முதல்ல இந்த சுவடி கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ம். அது கிடைத்தாலும் இந்த பிறப்பில், ம். அதாவது ஒரு மனிதன் பிறப்பு எடுக்கிறது என்னன்னாக்க அவங்களுடைய முன் பிறப்பினுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த மனுஷ பிறப்பு வந்து எடுக்கிறாங்க. ம். அந்த கர்ம வினையுடைய பாவ சாபங்கள் அது வந்து அறுக்கிறதுக்கு, அதாவது நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த பிறப்பில் ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னு அவங்க தேடணும். ம். அது தேடி எடுக்கும்போது அதற்கான அந்த பிராப்தம் அவங்களுக்கு கிடைத்தால் மட்டுமே அந்த பரிகாரம் அவங்களால செய்ய முடியும். இப்ப இது எவ்வளவு நாள் சார் ஆகும்? இப்ப நான் வந்து கைரேகை கொடுத்துட்டு நீங்க ஓலைச்சுவடிகள்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? வந்து நீங்கள் ரேகை கொடுத்தீங்கன்னா குறைஞ்ச வந்து எங்களுடைய அலுவலகத்தில் வந்து குறைஞ்ச வந்து ஒரு 13 பேர் நாங்கள் வந்து இந்த ஓலைச்சுவடி வந்து குருஜி ம். எல் ரமேஷ் குருஜி அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த அலுவலகத்தை நாங்கள் வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். இது வந்து சப்த ரிஷிகளுடைய நாடிகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நாடிகள் படிக்கிற ஆள் இருக்காங்க. ம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எதில் உங்களுக்கு தேவையோ அந்த நாடிகள் எடுத்து நாங்கள் படிப்போம். இப்ப வந்து அத்திய நாடிப்படி வந்து எங்களோட ஓலைச்சுவடிகள் இல்லைன்னா இப்போ மற்ற முறைப்படி நீங்க எங்களுக்கு கண்டுபிடிச்சு தருவீங்களா? கண்டிப்பாக முடியும். ஓகே சார். அது என்னன்னாக்கா வந்து அதான் சொன்னோம் இல்லையா, எங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க, அது ஒரு 13 பேர் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடிகள், அதாவது சப்த ரிஷிகளோட நாடிகள், அது வந்து சித்தரால் எழுதப்பட்ட அந்த சுவடிகள்லேருந்து உங்களுக்கு எந்த முதல்ல நான் வந்து அகஸ்திய ரிஷிகளை அவங்க எழுதி வச்சு சுவடி தான் நம்ம செக் பண்ணுவோம். ம். அதில் அந்த சுவடிகள் கிடைச்சிடுச்சுன்னா அதில் உங்களுக்கு பார்த்து விவரத்தை சொல்லிவிடுவோம். உங்களுக்கு இல்லை அதில் கிடைக்கல வந்து ஒரு 4-5 சுவடி வரைக்கும் தேடி உங்களுக்கு அதில் அந்த ஓலை உங்களுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுடைய முயற்சியினாலேயே எங்களோட அலுவலகத்திலே உங்களுக்கு அதை பார்த்து நாங்கள் சரி செய்து கொடுப்போம். இப்ப என்னுடைய கைரேகையை வச்சு என்னுடைய குடும்பத்தாருடைய பொது பலன்களும் சொல்ல முடியுமா சார்? அது வந்து இந்த நாடி ஜோதிடத்துல சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம் அது. ம். ஏன்னா வந்து ஒரு மனிதன் பார்க்கும்போது அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ம். அதாவது பெற்றவங்களை பற்றி சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்களை பற்றி சொல்லுவாங்க, ம். அவங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பு பற்றி எல்லா விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இந்த பிறப்பில் என்னன்னாக்க ஒவ்வொரு மனுஷருக்கும் தனிப்பட்ட ரேகைங்கிறது உண்டு. பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய தனிப்பட்ட ரேகை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் நீ தெரிஞ்சுக்கொள்ளும், அது முழுமையான ஒரு விஷயம் பூர்த்தியாகும் அதில் உங்களுக்கு. இப்ப இந்த முன் ஜென்மத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அந்த ஓலைச்சுவடிகள் மூலம்? கண்டிப்பாக முடியும். ம். ஏன்னா வந்து முன்பிறப்பில் வந்து 13வது அத்தியாயம் ஒன்று இருக்கு. அது வந்து சாந்தி ம். அத்தியாயம்னு சொல்லுவாங்க. அந்த அத்தியாயங்களை எடுத்து படிக்கும் பொழுது உங்களுடைய முற்பிறப்பினுடைய பலன் என்ன, ம். அதாவது முன் ஜென்ம நீங்க எங்க பிறந்தீங்க, ம். எங்க வாழ்ந்தீங்க, ம். யாராருக்கு குழந்தையா பிறந்தீங்க, அது ஆணா பெண்ணா, ம். அந்த பிறப்பில் நீங்க செய்த நன்மை என்ன, பாவம் என்ன, அந்த பாவத்தின் அடிப்படையில் இந்த பிறப்புல உங்களுக்கு ஏதாவது தடைகள் ஏற்படுதா, ம். சில நன்மை ஏற்படுதா, ம். அதனால் வரக்கூடிய சில சங்கடங்கள் குறைபாடோ ம். கர்மாவினுடைய அந்த தீமை போக்க ஏதாவது வழி இருக்கான்னா அதில் வந்து அதை தேடும்போது தான் அது கிடைக்கும். அது இப்ப வந்து முன் ஜென்மத்துல கர்மா போக்குறதுக்கான பரிகாரங்கள் எல்லாமே நீங்க சொல்லுவீங்களா சார்? அதான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த சுவடி எடுத்து, ஏன்னா எல்லாருக்கும் அது எழுதப்படலாது. ஓகே. ஏன்னா பார்க்குற எல்லாருக்கும் இந்த ஓலைச்சுவடி கிடைக்காது. ம். கிடைக்கிற எல்லாராலையும் இந்த பரிகாரத்தை பூர்த்தி பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கு. ம். அதெல்லாம் மீறி செய்யும்போது அதனுடைய
பலன்கள் அவங்களுக்கு முழுசா வந்து சேரும். இப்போ வந்து எனக்கு ஒரு திருமணம் நீண்ட நாள் ஆகல, இல்லை எனக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் நாடி ஜோதிடத்தை வந்து தேடி வந்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரு பலன் எங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கும், இந்த மாதிரியான நேரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தொழிலில் முன்னேறுவீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கணித்து சொல்ல முடியுமா? அந்த விஷயம் கண்டிப்பாக சொல்ல முடியும். இதற்கு தான் வந்து நாங்கள் முதல்ல வந்து 12 அத்தியாயங்களாக உங்களுக்கு சொன்னோம் இல்லையா? இது முதல் அத்தியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ரேகையை வைத்து, ஆணாக இருந்தால் வலதுகை பெருவல் ரேகையும், பெண்ணாக இருந்தால் இடதுகை பெருவல் ரேகை வைத்து உங்களுடைய முதல் அந்த ஓலைச்சுவடி நாங்கள் தேடி எடுப்போம். அந்த சுவடி கிடைச்சிச்சுன்னா அது முதல் அத்தியாயம். அந்த 12 அந்த அத்தியாயத்துடைய உங்களுக்கு பொது பலன் அதில் சொல்லிடுவாங்க. எந்த ஒரு மனிதர் முதல் முறை பார்க்கிறதா இருந்தாலும் அந்த பொது பலன் பார்த்த பிறகு மற்ற எந்த ஒரு அத்தியாயத்துக்கும் நீங்கள் போக முடியும். அது 2வது அத்தியாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தனஸ்தானம், தனம், கல்வி, கண் சம்பந்தப்பட்ட. தனம் என்பது வாழ்க்கையில் வரக்கூடிய சில பெரிய லாபம், பொருள் சேர்க்கைகள் எந்தெந்த வயசுல கிடைக்கும். அதே போல வந்து ஒரு குழந்தை பிறந்தால் எந்த வயசு, எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி படிப்பு படிப்பாங்க, என்ன மாதிரி துறையில போவாங்க, எந்த வயதுல என்ன மாதிரி உத்தியோகத்துக்கு போய் அமைவாங்க, அது அரசாங்க உத்தியோகமா இல்லை தனியார் உத்தியோகமா இல்லை வந்து சுய தொழில் செய்வாங்களா, அதனுடைய வாழ்க்கையில் அது வந்து வரக்கூடிய வந்து அவங்களுடைய அந்த பலன் பத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட இந்தியாவில் படிப்பாங்களா இல்லையா வந்து வெளிநாடுகள் போய் படிப்பாங்களா அப்படிங்கிற அந்த விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட சில விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. கண்ணா வந்து அவங்களுடைய கண் பார்வையில் ஏதாவது குறைபாடு ஏற்படுமா, அது எந்த வயதில் ஏதாவது ஏற்படக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா ஒன்றும் சொல்ல போறதில்ல, இருந்தால் எந்த வயதில் ஏற்படும், அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா, ஏதாவது மருத்துவங்கள் கிடைக்குமா, எந்த வயதில் எந்த மாதிரி திசையில் இது கிடைக்குங்கிறத அந்த விவரத்தை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அது 3வது அத்தியாயம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சகோதர ஸ்தானம். அதாவது உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், ஆண் எத்தனை பேர், பெண் எத்தனை பேர், அவங்களுடைய கல்வி முறைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்க வழியில் உங்களோட வாழ்க்கையில் வந்து உதவி ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா, அது எந்தெந்த வயசுல உங்களுக்கு கிடைக்கும், கடைசி வரைக்கும் அவங்களுடைய உங்களுக்கு அந்த உறுதுணை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத அதை வந்து முடியாது. அவங்களோட ஆயுள் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த 3வது அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 4வது அத்தியாயம் அப்படிங்கிற போது வந்து தாயார், மனை, நிலம், இந்த பூமியை சொல்லக்கூடியது. தாயார் என்பது தாயார் வந்து ஆரோக்கியமா இருப்பாங்களா, உங்களுடைய வயது கணக்கெடுக்கும் பொழுது தாயாருடைய வயது எந்த வயது வரைக்கும் அவங்களோட ஆயுள் இருக்கு, அந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு அடையக்கூடிய நன்மை தீமை, சந்தோஷமா இருக்கட்டும் கஷ்டங்களா இருக்கட்டும், அது உங்களால் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அம்மாவோட ஆயுள் பத்திர விவரம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், அதாவது தாயார் வழியிலேருந்து வரக்கூடிய சொத்துக்கள், அம்மா வழியிலேருந்து ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியது இருக்கா, அது வரணும் எந்த வயதில் நமக்கு கிடைக்கும், அதுல வந்து மாமன்களுடைய வந்து இடையூறு இருக்குமா இருக்காதா, இல்லை அவங்களே உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்களா அப்படிங்கிற விவரத்தை நீங்க வந்து தாயார், அது மனை, நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க முழுசா அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.